அப்போ தான் அப்பாவுக்கு டவுட் வந்துச்சு, ரயில்வே கேட்டை எதுக்கு இந்த பிள்ளை தாண்டி போகுது, அங்கே என்ன இருக்குது? அப்போ தான் இந்த களவாணி உள்ள வாரம் இவாவுடைய தூண்டுதலால் தான் ஒன்று கூப்பிட்டு போயிருக்கேன். ஏன்னா நீ நல்லா எல்லா பிள்ளைக்கும் நல்லா செலவு பண்ணுவேன், நீ செல்வ செழிப்பாக போயிருந்த. இடையில ஒரு நாள் உனக்கு தெரியுமா, நீ என்ன பண்ண, அப்பாட்ட போய் சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அன்னைக்கு காலேஜுக்கு போனேன். அங்கே உன் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தனுக்கு பிறந்தநாள்னு சொன்னேன் என்கிட்ட. அப்போ சரிப்பா பிறந்தநாளா, சரி சீக்கிரமாக வாமா, ஏமா இன்னும் லேட் ஆகுதுன்னு அப்பா ஃபோன் பண்ணி கேட்கல. இப்போ தான்ப்பா பிறந்தநாள் கொண்டாடி முடித்தோம், அந்த ரோஜாப்பு மாலையை காரில் கட்ட போகிறேன்னு சொன்னேன். அப்போ அப்பா அந்த எவன் கழுத்தில் போட்ட மாலை எதுக்கு நம்ம காரில் கட்டணும், கழுத்தை அங்கே தூர போட்டுட்டு வா, கார்லலாம் கட்ட வேண்டாம், இன்ஜினில் மாட்டிக்கும், ஆடு வீடு காரை வச்சு தின்னு காரை கிராச் ஆகிரும், எவன் கழுத்தில் உள்ள மாலை அதை தூர போட்டு வானோடனே உன் மூஞ்சிலாம் மாறிச்சு. அப்போ நான் கேட்டேன், யாருக்கு அன்னைக்கு பிறந்தநாள், நீ எதுக்கு இவ்வளோ ஸ்டெயின் பண்ணி அன்னைக்கு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்ப, அது வெள்ளிக்கிழமை கிடையாது, அன்னைக்கு சண்டை போட்டுட்டு காரை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு கேட்கச்சில, என்ன மாமான்னு ஒரு பையன் கூடுவான், அவன் பேரும் இந்த பேர் தான், அவனை கையை காட்டுனேன் நீ. அப்போ அவனை கையை காட்டச்சில, அப்படியா, அப்போ அவனுக்கு பிறந்தனால சரி ரைட் டெம்பிள் நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சேன். அந்த பையன் நல்ல பையன், மாமாப்பா நான் மருமோனே அப்படின்னு கூப்பிடுவேன். அவன் கல்யாணம் முடிஞ்ச பையன். அவன் இங்கே போர்வையில் இன்னொரு நாய், இந்த நாய். ஆனால் இன்னொரு பிள்ளைங்களோட இன்ஸ்டா ஐடியில் இருந்து தான் அந்த ஃபோட்டோக்களை நான் எடுத்தேன். அப்போ நீ எனக்கு போய் சொல்லிட்டேன், இவனுக்கு தான் சொல்லியிருக்க வேண்டிய உண்மை. இப்போ நீ தான் அப்பாவும் நானும் ஒரே உடலும் ஒரே ரத்தமாக தானே இருக்கும், உன் சந்தோஷத்தானே அப்பாவும் வாழ்ந்தேன். உனக்காக தானே அப்போ நீ என்கிட்ட இருந்து ஏமாற்ற பழகிற. உன்னுடைய அந்த கேடா நட்பு, அந்த மோசமான நட்பு இதில் தான் அப்பாவுக்கு தெரிய வருது. இதனால் என்ன பண்ணுற, அப்பாவை விட்டுட்டு போகணும், இனிமேல் நீயே கார் எடுத்துகிட்டு வா. ஏன்னா அங்கே போயிருக்க, அந்த நாய் ஊர் ஏதோ ஊர் தென்காசி பக்கம் போயிருக்க கார் எடுத்துகிட்டு ஒரு நாள். அப்போ அப்பாவுக்கு அந்த நாய் அந்த எல்லாமே உள்ளே வருது, இந்த களவாணி பொம்பளையும் உள்ளே வரா, இந்த நாயும் உள்ளே வருது. எல்லாம் முடிஞ்சு அதுக்கு என்ன ஆகுது, நீ காரை ஒத்தியில் கொண்டுட்டு போகணும், நான் ஒத்தியில் போகணும் பிளான் போடுறேன். நான் ஒரு நாள் காரை எடுத்துட்டு வெளியே விட்டுட்டு வீட்டில் கதவு பூட்டிட்டு வரதுக்குள்ளே காரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் நின்றுட்டு ஃபோன் போட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, ஏன்னா ஒத்தியில் காரை கொண்டுட்டு போகிறேன், நீ வர வேண்டாம்ப்பா அப்படிங்க. அப்பா அன்னைக்கு அழுவ, உனக்காகவே தியாகம் பண்ணி, உனக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் நம்ம சைவ கிரமிலேருந்து வெளியே வந்தோம், கண்டவனும் மண்ணெளி போட்டான், நீ விளங்க மாட்டான்னு மண்ணெளி போட்டான். ஞாபகம் இருக்கா பாப்பா? அப்படியே நீ விளங்காமல் போயிருவியோ, அவன் போட்ட சாபம் பழிச்சிருமோ அப்படின்ட்டு அப்பாவுக்கு மனசில் அழுதேன். அப்பவும் நீ எனக்கு ஃபோன் போட்டு, எப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நான் தெரியாமல் என்னை மன்னிச்சிருப்பா, நீ வேண்டாம்ப்பா இன்னைக்கு. ஏன்னா அங்கேருந்து இந்த கேடு கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, இந்த குடும்பத்தை கெடுக்கிற இந்த நாதாரி பயிர்வா உனக்கு சொல்கிறான், உனக்கு உங்கள் அப்பா வேண்டாம், காரை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. வந்துட்டு அன்றைக்கி எங்கே